உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன விருச்சிக லக்னத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய தலைப்பு விருச்சிக லக்னமும் மனைவியால் யோகமும். மனைவியால் மட்டும் எடுத்துக்க கூடாது, கணவனால் யோகம், உறவினர்களால் யோகமா, நண்பர்களாலா. ஏன்னா அந்த 7ஆம் பாவாதிபதி உங்களுடைய விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி அதனுடைய நிலைத்தன்மை ஜாதகத்தில் எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு தான் அந்த உறவு உங்களோட இருக்கும். இன்னைக்கு காலையில கூட ஒரு ஜாதகம், ரிஷப லக்னம், 7ஆம் பாவாதிபதி ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் 8ஆம் இடத்தில் நின்று லக்னத்தில் ராகு நின்று ராகு திசை நடக்கும் பொழுது, நான் மன வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பில்லாமல் இருக்கும் என்றேன், மனைவி பிரிந்திருக்கிறார் என்றார். அந்த 7ஆம் பாவாதிபதி எனக்கு ஏன் இப்படி ஆனது என்று அவர் கேட்கும் பொழுது அவருக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். உங்களுக்கு 7 8 7 கேது, அப்ப அந்த திசையும் நடக்கிறது. அது மாதிரி நீங்க விருச்சிக லக்னம், ஆணோ பெண்ணோ எந்த ராசியா வேணாலும் இருங்க, விருச்சிக லக்னம், நல்ல உழைப்பு, நேர்மை, ஆழமான மனிதர்கள், ஸ்திரத்தன்மையானவர், எதற்கும் அஞ்சாவர், அதே மாதிரி உழைப்பால் உயர வேண்டும் என்று எண்ணமுடையவர், அதிர்ஷ்டத்தை விரும்பாதவர், வெளிப்படை பேச்சுக்கு சொந்தக்காரர், யதார்த்தமானவர், கள்ளம் கபடம் தெரியாதவர், யாரையும் ஏச்சி பிழைக்காதவர், உண்மையை சொல்லக்கூடியவர், நல்ல ஆலோசகர், எல்லாருக்கும் நல்லதே பேசக்கூடியவர். இதானே நீங்க. இப்போ உங்களுக்கு ஆப்போசைட் சைடு அப்படியே 7 அதிபதியார் சுக்கிரன். இந்த 7 குடையவன் சுக்கிரனாக இருக்கக்கூடிய அமைப்பிலே, சுக்கிரன் என்றாலே ஒரு சாத்வீக அசுரகுரு, நல்ல அற்புதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்குகளை விரும்பக்கூடிய மனைவி அல்லது கணவன் அமையலாம் அல்லவா? உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் பாவாதிபதி, உறவுகள், நல்ல நண்பர்கள், நட்புகள், இதுதான் உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் பாவகத்துல நீ எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கோள் லக்னம் ஏறி நின்றால் 7 குடையவன் லக்னத்தில் அப்படின்னு எடுத்துக்கணும். தன்னுடைய மனைவியோ கணவரோ தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களோ நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆக இது உங்களுக்கு அமையக்கூடிய மனைவியோ கணவனோ அவங்களுக்கு இதை புரிந்து கொண்டால் இந்த உறவு சுமூகமாக இருக்கும். புரியுதுங்களா? 7ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்திலேயே இருந்து விட்டால் சுக்கிரன், இப்போ உங்களுடைய துணை கணவன் அல்லது மனைவி அவங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அவங்க இந்த இடத்துல ஆட்சி பரிபாலனம் பெறாங்க இல்லையா? என் நண்பர் தாங்க ஒருத்தர் என்னை தூக்கி விட்டார். நல்லா ஒரு சொந்தக்காரர் தான் எனக்கு வழிகாட்டினாரு. இந்த சொசைட்டி எனக்குன்னு ஒரு இந்த சமூகம் இருக்கு, அதை நம்பி நான் இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய கணவன் நல்ல ஸ்ட்ராங் மேன், 7 குடையவன் ஆட்சி. அதே மாதிரி என்னுடைய மனைவி 7 குடையவன் 7லேயே இருப்பதால் இதை காரகோ பாவக நாஸ்தி இப்பெல்லாம் எடுத்து குழப்பிக்காதீங்க. இது மாளவிய யோகத்திலையும் வரும். இந்த லக்கணத்திற்கு 7 குடையவன் சுக்கிரன் ஆட்சி பெற்று விட்டால் மாளவிய யோகம், அந்த திசையெல்லாம் நடந்ததுன்னா மாளாத யோகம் உங்களுக்கு. அப்ப 7லேயே இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அவங்களுடைய நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த 7 8ஆம் இடத்துக்கு போனாதான் நீங்க சொன்னபடி அவங்க கேட்க மாட்டாங்க. 7 குடையவன் 8. உங்களுடைய லக்கணம் நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெளிப்படைத்தன்மை, உண்மை முகம். ஆனா அவங்கள்ட்ட அதெல்லாம் இருக்குமானா இருக்காது. 7 குடையவன் 8. நமக்கு எப்படி ஜாதகம் இருக்கிறதோ அப்படித்தான் அந்த பாவாதிபதியினுடைய நிலை. பாவகம்தான் இந்த மனிதனை இயக்குவது பாவகம், மனிதனை ஆள்வது கோள்கள். சரிங்களா? மனிதனுக்கு வழிகாட்டுவது நட்சத்திரங்கள். ஆக 7 குடையவன் 8. இந்த மாதிரி உள்ளவங்க தான் தன்னுடைய மனைவி பெயர்லையோ கணவன் பெயர்லையோ நண்பனுடைய பெயர்லையோ பார்ட்னர்ஷிப் பிசினஸ்லாம் பண்ணக்கூடாது. அந்த 7ஆம் பாவக உறவு கெட்டு போச்சு. 7 குடையவன் 6. மனைவி சத்ருவாவால் அல்லது கணவன் சத்ருவாவார். 7 குடையவன் 6. கணவனால் கடன். அன்னைக்கு ஒரு சகோதரி சொல்றாங்க, பூரா கடனை பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு சார், நான் தான் கடனை கட்டுறேன்.
7 6க்கு போனா நோயுற்ற தன்மை. இதில் அந்த திசை நடந்தால் இதனுடைய பாதிப்புகள் அதிகமாகும். வீரியம் எந்த திசையே வரலைன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. பட் அது பாட்டுக்கு அந்த கிரகம் அங்க இருக்கும், அவங்களால பெரிய பெனிஃபிட்டை எதிர்பார்க்க முடியாது. இந்த 7 12 நல்ல ஆட்சி பெற்றிருக்காரு, இருந்தாலும் 12ஆம் இடத்துக்கு போயாச்சு. தூர தேசத்தில் வெளிநாட்டு கணவர், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர். அடுத்தது விரயங்கள், தேவையில்லாத வீண் விரைய செலவினங்கள். கணவனால் எனக்கு நிறைய லாஸ் ஆச்சு, இதெல்லாம் ரைட். இப்போ விருச்சிக லக்னமும் மனைவியால் யோகமும் அல்லது கணவனால் யோகமும் யாருக்கு யோகத்தை வரும்? இந்த 7ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவகத்தில் இங்க இருந்தாதான் உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு, அது வரைக்கும் ஒன்றும் பெரிய லாப மேன்மையில் இல்லை. அதுக்கப்புறம் படிப்படியா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அது 7 9ஆம் இடத்துல வெளிநாட்டு கணவன் அல்லது வெளிநாட்டு தொடர்புடைய வேலை. 9ஆம் இடம் என்பது இடந்தடம் வீடு வாகனங்கள் அமைகிறது. இதெல்லாம் என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி இவரை கல்யாணம் பண்ணதுனால தான் எனக்கு கிடைச்சதுன்னு மனைவி சொல்றதும் கணவன் மகிழ்ச்சி அடைகிறதுக்கும் உண்டான அமைப்பு. இந்த 7ஆம் பாவாதிபதி இந்த 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று விட்டால் இதுவே மிகப்பெரிய யோகம். மனைவிதான் திருமணத்துக்கு பிறகு நல்ல ஆலோசனை சொல்லி இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. அல்லது இந்த கணவன் திருமணத்துக்கு பிறகு அந்த கணவர் ஒரு ஸ்டேட்டஸே வேற லெவலுக்கு வந்துருச்சு. உறவுகளும் நட்புகளும் 7 5க்கு சென்றால் என்னைக்குமே பஞ்சம் இருக்காது. கணவன் அல்லது மனைவியினால் முன்னேற்றம். 7ஆம் பாவாதிபதி 10ல் இருந்தால், அழகா சொல்றேன், விருச்சிக லக்னம், நீங்க நல்ல ஸ்திர லக்னம், 7 10 ஸ்திர ராசியில் திருமணத்துக்கு பிறகு அவங்க பேர்ல ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கணவனோ மனைவியோ நண்பரோ பார்ட்னரோ உறவினர்களோ அவங்கள பிஸ்னஸ்ல லிங்க் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார், பிரபலமானவர். அவர் தன்னுடைய சொந்தக்காரங்களாம் யாருமே விட்டு கொடுக்காம உழைப்பால் உயர்ந்த ஒரு உத்தமமான மனிதர். சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் கொடுங்க, பணம் போட்டு தொழில் ஆரம்பிச்சு கொடுப்பார். அந்த மாதிரி 7 10க்கு போயிடுச்சுனாலே 10 7ஆம் இடத்துக்கு வந்தாலோ உறவினர்களுக்கால் ஆதாயம் அல்லது உறவினர்களுக்கு ஆதாயம். புரியுதுங்களா? அதே மாதிரி 7ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில், இது பெனிஃபிட், ஆதாயம், லாபம். மனைவி நான் ரொம்ப ஒரு 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா இருந்தால் தான் என்னால் ரன் பண்ண முடியும். அப்போ என் மனைவி கை கொடுத்தாலுங்க, வேலைக்கு போயிட்டு அதில் ஒரு இஎம்ஐ கட்டுறதுல ஒரு 50,000 ரூபா அவங்களுக்கு வந்தது. அப்போ 7 11ஆம் இடத்துக்கு போனால் மனைவி, கணவன், நண்பர், உறவு, பார்ட்னர், இதெல்லாம் பேசிக்கான ஒரு அஸ்ட்ராலஜி ரூல்ஸை நான் உங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா, இது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகம் எங்கே இருக்கு, இவர் சொல்வது உண்மைதானா, அது நாம் எப்படி ஏற்புடையதாக எடுத்துக்கொள்வது, அந்த திசை நடக்கிறதா அல்லது அந்த கிரகம் கெட்டிருக்கிறதா, அது நல்ல அமைப்பில் இருக்கிறதா, சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதா, லக்னத்தினுடைய தொடர்பு இருக்கிறதா, இத்தனை விஷயங்களும் ஆராய்ச்சி. முதல்ல நிகழ்ச்சியை பாருங்க, அப்புறம் உங்களுக்கு யாருனால பெனிஃபிட்டு யாருனால லாஸுங்கிறத உங்க ஜாதகத்துல நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்தில், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவன் வீடு கட்டுவீங்க. ஆமா சார், கட்டணுங்கிறாரு. 4ஆம் பாவகம் இயக்கப்படுகிறது 7ஆம் பாவகம் மூலமாக. இப்போ மனைவி சும்மா இருப்பாங்களா? டியூன் பண்ணி விட்டுருவாங்க. ஏங்க இப்படியே இருந்தா என்ன பண்றது, வீட்டை எடுத்து கட்டுங்க. இப்போ மனைவி சொல்லுக்காக வேண்டியாவது கட்டுவார்ல. இதெல்லாம் மனைவியினால் யோகமா இல்லையா? மனைவியினால் யோகம் வர வேண்டுமே ஆனால் 7ஆம் பாவாதிபதி பாக்கிய ஸ்தானத்திலையும் 11ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்துலலாம் இருந்ததுன்னா அவங்களால உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் வரும். அந்த திசை நடக்கணும். உங்க லக்னம் அதை அப்சர்வ் பண்ணணும் நல்லா. சார் இதெல்லாம் சொல்றீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கவே இல்லையே சார். லக்னத்துல கேது இருந்ததுன்னா எப்படி நடக்கும்? கேது சந்திரன் சேர்க்கை பெற்றிருந்தால் லக்னத்திலேயே நீங்க அதுக்குள்ளார இந்த ப்ரோக்ராம் பண்ணல. ரைட், அதுக்காகத்தான் இந்த வீடியோ. 7ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது
தம்பி உடையான் படை கஞ்சான்ங்கிற மாதிரி உங்களுடைய மனைவியோ கணவனோ நண்பனோ உறவினர்களோ பார்ட்னரோ நான் இருக்கேன் தைரியமா. மனைவியினால் தைரியம் வரும், துணிச்சல் வரும், வீரியம் வரும். சரிங்களா? அந்த மாதிரி 7ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் சேவிங்ஸே எனக்கு கிடையாது சார். அப்புறம் உங்களை மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்லி மனைவி பேர்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வர்ற காசு பூரா அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். அவங்க அதை சிக்கனமா வச்சு சேவிங் பண்ணி நல்ல விதமா எங்க குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றதுதான். இது மாதிரியான வீடியோக்கள்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய லக்கணத்தினுடைய நமக்கென்று அமையப்பட்ட விஷயங்கள் ஒரு பிராப்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு தக்கவாறு நம்மை நாமே மாற்றிக்கொள்ளலாம். இதுதானே பரிகாரம். ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை 2 பேருடைய வாழ்வாதாரங்கள் வெவ்வேறாக இருக்கிறது, 2 பேருடைய விருப்பங்கள் வெவ்வேறாக இருக்கிறது. ஆக ஒவ்வொருத்தவங்களுடைய கர்மாக்கள் வேறு. ஆன்மாக்கள் 2ம் வெவ்வேறான ஆன்மாக்கள். குடியிருந்த இடம் ஒரே கருவறை இருந்தாலும் அதனுடைய வாழ்வாதாரங்கள் 2ம் 2 திசையில் செல்கின்றன. இதெல்லாம் சிறு வயதிலிருந்து நான் ஆய்வு செய்த விஷயங்கள். நாம் ஒருவரை குற்றங்களோ குறைகளோ சொல்வதற்கு முன்பு நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பாவகத்தன்மை எப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்று அதற்கு தக்கவாறு நாம் விட்டு விலகி கொள்ளலாம். அல்லது அவர்களை இவ்வளவு நாள் தெரியாம போச்சே, மனைவி பேர்ல மாத்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து நாளைக்கே அந்த பெயரை மாற்றி நீங்கள் அதில் மேன்மையும் யோகமும் பெறுவதற்குண்டான வழிமுறைகள் நிறைய உள்ளன. அடுத்து உங்களுடைய லக்னத்திற்கு 7 8 பரிவர்த்தனை ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.